அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் எமது சேனலில் ஒவ்வொரு யூடியூபர் பற்றி ஆராயும் வகையில் கடந்த யூடியூப் சேனலாக தங்க புத்தகம் எனும் யூடியூப் சேனலை நாம் ஆராய்ந்தோம். அந்த வகையில் இன்று நாம் புதியதொரு சமூக நலன் கருதி செயல்படும் ஒரு பிரபல யூடியூப் அவர் தமிழடியான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு அவரது யூடியூப் மென்மேலும் பெருக வேண்டும் என்றும் அவருடைய ஒவ்வொரு செய்திகளும் எமது சமூகத்துக்கு நலன் பயன் தரக்கூடிய வகையிலே அமைந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் உற்று நோக்கி பார்க்கையில் தெரிகிறது. நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் நாட்டின் நடப்புகள் செய்திகளை அறிய வேண்டுமானால் எமது தமிழடியான் உறவு சேனலை பார்ப்பதன் மூலம் அன்றைய விடயங்கள் அனைத்தையும் நாம் அறிய முடியும். ஆகவே அந்த வகையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு இன்றைய பார்வையில் எமது யூடியூப் சேனல் பார்வையாக தமிழ் அடியான். அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இராணுவத்திலிருந்து சட்டவிரோதமாக தப்பியோடிய ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கான பிரத்யேகமான தீயணைப்பு படை உருவாக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக சிகிச்சைக்காக. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். புதுக்குடியிருப்பு பகுதியின் பல பிரதேசங்களில் கசிப்பு காய்ச்சும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பலர் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளையும் இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. இந்த செய்திகள் உட்பட ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போவோம். நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பங்கெடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மும்முரமாக பணம் செலுத்துகின்ற நடவடிக்கையில் கட்டுப்பணம் செலுத்துகின்ற நடவடிக்கையில் பரபரப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்று மாலை வரை அங்கீகரிக்கப்பட்ட 3 அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றன. அதே போல 19 சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இது நேற்று 5ஆம் தேதி மாலை வரையான நிலவரமாகும். அதே நேரம் இம்மாதம் 19ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 5 நாட்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது. அதாவது இம்மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த 5 நாட்களும் கட்டுப்பணம் செலுத்த முடியாது. ஏனென்று சொன்னா வார இறுதி சனி ஞாயிறு மற்றும் போயா தினம் ஆகியவை இந்த 5 நாட்களிலும் வருவதால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது. அதே வேளையில் இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டி, கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். மன்னார் மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தீயணைப்பு படை அமைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த தகவலை அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன சொல்லியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார். அவர் நேற்று கூட பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கேட்டிருந்தார். எனவே அவருடைய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார். அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா இதற்காக கொரிய அரசாங்கம் நிதியுதவி வழங்கியிருக்காம். எவ்வளவு சொன்னா 60.5 மில்லியன் ரூபாய் கொரிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காம். எனவே அவர்களுடைய நிதி உதவியோட இந்த 2 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தீயணைப்பு படை அமைப்பை உருவாக்குவதற்கான அந்த டிராப்ட் திட்டம் வரையப்பட்டிருக்கு சொல்லியிருக்கார். எனவே அந்த திட்டம் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இந்த 2 மாவட்டங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா தீயணைப்பு
படை இல்லாத காரணத்தால ஒன்றில் வவுனியால இருந்து வரணும் அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து வரணும். இது வந்து மிகுந்த சிரமம். என்ன அங்கிருந்து வந்து சேர்றதுக்கு முதல் இங்க தீயால வந்து நிறைய சேதங்கள் ஏற்பட்டுரும். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டம் எல்லாம் மிகப்பெரிய மாவட்டம். முல்லைத்தீவு வந்து மற்ற பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இங்கால ஏனைய ரோட்டெல்லாம் தாண்டி ரோட்டுக்கு இங்காலி பக்கம் வந்து மல்லாவி பக்கம் வரைக்கும் அப்படியே நீண்டு கொண்டு போகும் முல்லைத்தீவு மாவட்டம். எனவே மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிற காரணத்தால முல்லைத்தீவு மாவட்டத்துக்கே ஒரு யூனிட் காணாது. தீயணைப்பு படை வந்து உண்மையில ஒரு யூனிட் காணாது. எனவே முதல்ல வந்து அரசாங்கம் இதை ஆரம்பிக்கட்டும். அதுக்கு பிறகு கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பு. ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது என்னென்று சொன்னா, ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியரும் மாணவி ஒருவரும் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஆனை விழுந்தான் குளம் இங்க இருக்கிற ஒரு பாடசாலைக்கு மாணவி வீட்டில இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தண்ணி கொண்டு வந்து தன்னுடைய சக மாணவிகளுக்கு தண்ணியை கொடுத்திருக்கிறார். அந்த தண்ணியை பருகின சக மாணவிகள் 3 பேர் வந்து வொமிட் பண்ணிருக்கணும், சத்தி எடுத்திருக்கணும். அப்ப ஆசிரியருக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு, அந்த தண்ணியை குடிச்சபடி தானே சத்தி எடுத்தவே, அந்த தண்ணியை வேண்டி மணந்து பார்த்துட்டு போல இருக்குது. அதுல வந்து போதை பொருள் வாசம் வந்திருக்குது. அப்ப ஆசிரியருக்கு வந்து கோபம் வந்துட்டுது. கோபத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த தண்ணி கொண்டு வந்த மாணவிக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கிறார். அப்ப ஆசிரியர் அடிச்சதன் காரணமாக அந்த மாணவி மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறார். அதுக்கு பிறகு அந்த மாணவியினுடைய தந்தையார் வந்து கோபத்தோட வந்து பாடசாலைக்குள்ள இந்த ஆசிரியர் மேல சரமாரியாக தாக்கி இவர் அதுல காயமடைஞ்சு அவரும் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் சம்பவம். ஆனா பின்னணியில இருக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுல இருந்து கொண்டு வந்த தண்ணி போத்தலுக்கு வந்து எப்படி அந்த போதை வாசம் வந்தது, போதை பொருள் அந்த வாசம் எப்படி வந்தது? அப்ப என்ன பாடசாலைகள்ல வந்து தண்ணிக்குள்ள போதை பொருளை கலந்து வந்து குடுக்கினமா, என்ன நடக்குதுன்னே தெரியல. இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போதைப் பொருள் வந்து இப்ப எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பகுதி போலீசார் வந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகள் என்னன்றதை வெளியில சொல்லணும். கனடாவில் இருக்கின்ற 2 அமைப்புகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு அருமையான பாராட்டத்தக்க ஒரு பணியொன்றை செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறோம் சொன்னா, கனடாவில் இருக்கிற 2 அமைப்பு, ஒன்று வந்து கனடா ஃபண்ட் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ், அந்த ஒரு அமைப்பும், 2வது அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கனடா ஸ்ரீலங்கா பிசினஸ் கன்வென்ஷன். இந்த 2 அமைப்பும் சேர்ந்து என்ன செய்திருக்கிறோம் சொன்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து நிதியுதவி வழங்கியிருக்கிறோம். எதற்கான நிதியுதவி என்று சொன்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால ஒரு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுதாம். அது என்ன திட்டம் என்று சொன்னா, தாயகத்துல வந்து வடக்கு கிழக்குல இருக்கிற அங்கங்களை இழந்தவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முடிந்த வரைக்கும் அவர்களால எவ்வளவு சிகிச்சைகள் வழங்க முடியுமோ, எவ்வளவு மாற்று அங்கங்கள் பொருத்த முடியுமோ அந்த ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டிருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில வந்து முதல் கட்டமாக 20 பேர் தெரிவு செய்யப்படினோம். அந்த 20 பேருக்கும் இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய், தமிழ்நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான மாற்று உறுப்புகளை பொருத்துகின்ற ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நேற்று வந்து பலாலி விமான நிலையம் ஊடாக இவர்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி சிகிச்சைகள் எல்லாம் முடிச்சுக் கொண்டு திரும்ப பலாலியில வந்து இறங்குவினோம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி உண்டு, பாராட்டத்தக்க முயற்சி உண்டு. எனவே இந்த 2 கனேடிய அமைப்புகளுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கலாம். அதிலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி செயல்படுத்துறது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபசர், அவருடைய பேர் வந்து கே செல்வகுமார், ப்ரொஃபசர் கே செல்வகுமார். எனவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஒரு பக்கம் தாயகத்திலிருந்து நல்ல செய்திகள் வருது என்று சொல்லி சந்தோஷப்பட்டா, மற்ற பக்கம் நெகட்டிவான செய்திகளும் வருது. என்னன்னு சொன்னா, புதுக்குடியிருப்பினுடைய பல பகுதிகளில் வந்து கசிப்பு காய்ச்சின 4 பேரை வந்து கைது செய்திருக்கிறது போலீஸ். இவங்க வந்து எப்படி என்று சொன்னா, ஒரு கசிப்பு சாம்ராஜ்யமே நடத்தியிருக்கிறோம். இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க, இதெல்லாம் வந்து இவர்கள வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பாருங்க, எத்தனை பேரல் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, எத்தனை பொருட்கள் எல்லாம் பாவிச்சிருக்கிறோம் சொல்லி. எனவே வந்து இவர்கள் வந்து பல இடங்கள்ல, அதாவது வந்து ஒன்று வந்து மன்னகண்டல், 10ஆம் வட்டாரம், தேவிபுரம், சுதந்திரபுரம், உடையார்கட்டு, வெள்ளம் பள்ளம், அதங்க இருக்கிறது தெரியல, வெள்ளம் பள்ளம், அந்த இடத்துல வந்து கசிப்பு காட்சி இருக்கிறோம். சுருக்கமத்துல போனா ஒரு பெரிய கசிப்பு கோட்டை ஒன்றை உருவாக்கி கசிப்பு சாம்ராஜ்யமே நடத்தியிருக்கிறோம். எனவே போலீஸ் பிடிச்சு இப்ப வந்து இவர்களை தடுத்து வச்சு விசாரிச்சு கொண்டு வருது. இவர்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். எதுக்காக கசிப்பு காட்சி ஊர் மக்களோட வாழ்க்கையை வந்து நாசமாக்குறீங்கன்னு தெரியல. அப்படி கசிப்பு காட்சி நீங்க என்ன பெரிய பில்லியனரா வர போறீங்களா, எலோன் மஸ்க்கு போட்டியா வர போறீங்களா? இல்ல தானே, 5-10 தானே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு ஆசைப்பட்டு ஊரை நாசமாக்குறீங்க, ஏன் மற்ற வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? எனவே இவர்கள் மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
ஈடுபடுகின்ற டிராபிக் போலீசாருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படுற சம்பளத்திலிருந்து 25% அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னா போக்குவரத்துல ஈடுபடுற போலீசார் கூடுதலாக லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் போதுமான அளவு நல்ல சம்பளம் இருந்தா அவையில் லஞ்சத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். எனவே அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துட்டு பிறகு ஸ்டிக் பண்ணலாம். இனிமேலும் நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸுக்கும் சம்பளம் அதிகரிக்கணும். அப்பதான் போலீஸருடைய சேவை வினைத்திறனாக இருக்கும். ஏன்னு சொன்னா போலீசாருடைய நடவடிக்கைகள் மூலம்தான் நிறைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியும். எனவே ஏனைய எல்லா போலீசாருக்கும் கூட சம்பளம் அதிகரித்து கொடுக்கணும். இது அரசாங்கத்தினுடைய கடமையாகும். முப்படைகளிலும் இருந்து அனுமதி இல்லாமல் விலகியவர்கள், சொல்லாமல் கொள்ளாமல் தப்பியோடியவர்கள், இப்படியாக முன்னாள் ராணுவ வீரர்களை கைது செய்கின்ற நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நடவடிக்கை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப நேற்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி தானே. இந்த காலப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 679 முன்னாள் ராணுவ வீரர்கள், முப்படையையும் சேர்ந்த 679 முன்னாள் ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று மட்டும்தான் தகவல் வந்திருக்கே தவிர இவர்களிடமிருந்து ஆயுதங்கள் ஏதாவது மீட்கப்பட்டதா அல்லது ஆயுதங்கள் எங்கேயாவது மறைத்து வைத்துக்கின்ற தகவல்கள் ஏதாவது பெறப்பட்டதா என்று சொல்லி தெரியல. எனவே போலீஸ் விசாரணைகளை அடுத்து மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட இருக்கின்றார்களாம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக நாட்டில் நடந்த இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசங்களை அடுத்துதான் இந்த ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா பாதாள உலக குழுக்களுக்கு பின்னணியில் இருக்கிறது ஆயுதங்கள் சப்ளை பண்றது அல்லது பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை ஈடுபடுறது எல்லாமே முதல் ராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான். எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடரும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள 679 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம் மிக மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம். ஆனா சிங்களத்துல தான் இருக்குது. எனக்கு ஓரளவு தட்டி வாசிக்க தெரியும். நான் வாசி சொல்றேன் என்னன்னு. அதாவது ஒரு பௌத்த பிக்கு கையில 2 உருட்டுக்கட்டை என்ன சொல்லுவாங்க, 2 உருட்டுக்கட்டையும் கொண்டு போறார். ரவுடி மாதிரி போறார். பௌத்த பிக்கு ஒரு ஆள் கண்ணாடி வர போட்டு வச்சுக்கிறார். ஆளை பார்த்தா லைட்டா ஞானசார தேர்ற மாதிரி கிடக்குது. சரியண்டி போட்டு அவற்றை முதுகுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வைன் ஒன்று இருக்குது. இந்த பொம்மைகளுக்கு வைன் கொடுப்போம். அந்த வைன் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த வைனை ஒரு கை முறுக்குது. ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய கை முறுக்குது. அதாவது வைன் கொடுக்குது. எனவே இதுல என்ன அர்த்தம் என்று சொன்னா அரசியல்வாதிகள் வைன் கொடுத்துதான் இந்த பௌத்த பிக்குகள் 2 உருட்டுக்கட்டையை கையில கொண்டு போயினோம். அந்த உருட்டுக்கட்டையில ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஜாதிவாதை என்று சொல்லி, அதாவது இனவாதம். மற்றது வர்க்கவாதைய, வர்க்கம் தெரிந்த மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் அந்த மாதிரி வர்க்க பேதம். எனவே இந்த 2 உருட்டுக்கட்டையை கொண்டு ஒரு பௌத்த பிக்கு போல பின்னால இருந்து ஒரு அரசியல்வாதி முறுக்கி விடுறார் கைய. அந்த அரசியல்வாதியோட கை வெள்ளை கலர் ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்கிறது. சிவப்பு கலர் இல்ல. எனவே வெள்ளையன்னா உங்களுக்கு தெரியும் அது ஆரை குறிக்கும் என்று சொல்லி. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மிக அருமையான செய்திகளை வழங்கி வரும் தமிழ் அடியான் யூடியூப் சேனலுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.